உங்க குற்றம்லாம் சொன்னா எங்க வாய் தான் வலிக்கும். அப்ப சொல்லாத, போய் கம்மல் உட்காரு. ஏய் காளியா, என்னடா உன்னை காலி பண்ணிடுவேன்டா. என்னது? உன் மேல நிறைய குற்றம் சொல்றான் கேளு. நீ சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கே 1008 வேலை இருக்கு. வேணா லெட்டர் எழுதி போட, அப்ப படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்டா. உங்களுக்குலாம் ஃபோன் பார்க்க தெரியுமா? ஃபோன் பார்க்க தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு சாட் பண்ண தெரியுமா? பிராங்க் பண்ண தெரியுமா? மீம்ஸ் பண்ண தெரியுமா? அட்லீஸ்ட் கேமாவது விளையாட தெரியுமா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல இன்னும் மொபைல் ஃபோன் பார்க்க தெரியாது. நீங்கலாம் வேஸ்ட் ஃபெலோஸ். ச்சே. ஓ, தேங்க் யூ. மொபைல் மொபைல் மொபைல். நான் எதுக்கு மொபைல் பார்க்கணும்? எனக்கு பிடிக்காத ஒரே பொருள் மொபைல். எங்களோடு வயல்வெளிக்கு வந்து ஓடி ஆடி வேலை செய்தாயா? பல்லாங்குழி விளையாடினாயா? தாயம் விளையாடினாயா? கில்லி விளையாடினாயா? கண்ணாமூச்சி தான் விளையாடினாயா? எதற்கு பார்க்கணும் மொபைல்? நான் ஏன் பார்க்கணும் மொபைல்? அட நீ மாமனா மச்சானா மானம் கேட்டவனே. போதும் நிறுத்து. போரடித்தனர் குவிக்கும் எங்கள் நாட்டு உழவர் கூட்டம் மொபைல் போனை பார்க்க வேண்டும் என்று டார்ச்சர் செய்யும் உங்களின் தலைகளை நெற்கதிர்களை கொன்று குவித்து விடும் ஜாக்கிரதை. என்ன ஏத்து பேசுறியா? ஏண்டா என் முன்னாடி நிக்கிற ஒன்னையாச்சு பேச பின்ன பக்கத்துட்டு கொன்னையாச்சு பேசுவேன் லூசு பாயில. இப்படிலாம் செய்வீங்க தான் உங்களை இழுத்துட்டா சொல்லி ஒரு ஆள் அனுப்புனேன். ஆமா, நீ அனுப்புன ஆள் அங்க ஸ்டேஜ் பின்னாடி உட்கார்ந்து சிக்கன் பிரியாணி தின்னுட்டு இருக்கான். இது தெரியாத முட்டாளே. மரியாதையா இருந்துக்கோ, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா விடாத. கஸ்டமர் கையில ஒரு 100-200 பார்த்து கொடு போதும். எங்களை எதிர்த்து பேசிய உங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன். துடிக்கிறது எனது மீசை, ஆனால் அதை அடக்கு அடக்கு என்று மீசை வைத்த மேக்கப் மேன் கூறியது ஞாபகம் வருகிறது. உங்களை கைது செய்ய ஆணையிடுகிறேன். அட லூசு பையலே, கைது செய்ய ஆள் அனுப்பு. யாரா அது? அப்பறா கைது செய்யா? கபாலி மானம் மரித்து போகவில்லையடா இந்த மர தமிழனுக்கு என் மேல் கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். ஐ கில் யூ. நீ என்ன கில்றா? நான் உன்னை கில்லுவேன்டா. ஐ கில் யூ நான் உன்னை கொல்றதுன்னு அர்த்தம்டா. மொபைல் பாருன்னு பேசியே கொல்றீங்களேடா. ஐ ஷூட் யூ. ஏய் நம்மள ஷூட் பண்ணிட்டு தானடா இருக்காங்க. ஹாய் கேமரா அங்கிள். ஏய் நீங்கலாம் நல்லா நடிங்கடா. நீ முதல்ல நல்லா டயலாக் பேசு. உன்னை சுற்றுவேன்னு சொன்னேன்டா. சுடுறதா இருந்தா ஒரு 4-5 கல் தோசை சுட்டுட்டு வா. வயிறு ரொம்ப பசிக்கிறது. எப்ப பார்த்தாலும் திங்கர்லே தான் இருப்பீங்களா? சோறு தான்டா முக்கியம். ஏ காளியா, மரியாதையா சொல்லு. உன்னால ஃபோன் பார்க்க முடியுமா முடியாதா? ஓடி ஆடி வயலி விளையாண்டாங்களே, உட்கார்ந்து ஃபோன் பார்க்க சொல்றியா? பார்க்க முடியாதுடா. மொபைல்ல லேட்டஸ்டா புது ஆப் வந்திருக்கு. அதை வச்சு நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். ஆப் நீ சொல்லிட்டு போயிடுவேன். இந்த ஆப்பை நாங்க பார்க்கணும், பிரச்சனையில மாட்டணும், ஜெயிலுக்கு போகணும். நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா சொல்றோம். மொபைல் பார்க்க முடியுமா முடியாதா? நீங்க சொல்றதுக்காக எங்களால மொபைல் பார்க்க முடியாது. என்ன செய்வீங்க? இப்படி சொன்னாலே எங்க கேட்க மாட்டாங்க என்ற அந்த பாட்டல. ஏ கபாலி, என்னடா? புடிடா குடிடா. ஃபோன் பார்க்க தெரியுங்களா? எதுக்குடா உயிரோட இருக்கீங்க? குடிச்சிட்டு சாகுங்கடா. என்னடா டிஜிட்டல் உலகம் அது இதுன்னு சொன்ன வேஸ்துக்கு பதிலா தேன் பாட்டில குடிச்சிருக்கியே. எங்க கூட பாத்தியா ஓ வசதி வச்சு ஒன்னையே கொல்லனா கபாலிடா. ஐயோ சிங்கத்தை சாச்சிட்டாங்கடா. இவங்களை சும்மா விடக்கூடாது. நாங்களும் சும்மா விட மாட்டோம். மொபைல் பாருன்னு சொல்றவங்களையா சிக்க வைக்கிறதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைச்சிருச்சு. இதை மன்னரிடம் காமித்து விட வேண்டியதுதான். பாகம் 2 பரபரப்பான காட்சிகள் இதோ உங்களுக்காக.